அதிமுக பொதுக்குழு இன்றைய தினம் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் பொதுக்குழுவில் உறுப்பினர்களுக்கு கடும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்ட சிலரை தவிர மற்றவர்கள் மைக்கில் பேச வாய்ப்பில்லை என தகவல் வெளியாகி இருக்கிறது. வழக்கமாக பொதுக்குழுவில் உறுப்பினர்கள் பலரும் பேசுவதற்கு அனுமதி வழங்கப்படக்கூடிய சூழலில் தற்பொழுது இந்த முறை இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை வானகரம் பகுதியில் அதிமுகவின் பொதுக்குழு கூட்டமானது இன்று காலை துவங்கவிருக்கிறது. இந்த நிலையில் குறிப்பிட்ட சிலரை தவிர மற்றவர்கள் மைக்கில் பேச வாய்ப்பில்லை என தகவல் வெளியாகி இருக்கிறது. வழக்கமாக பொதுக்குழுவில் உறுப்பினர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிப்பது வழக்கமாக இருக்கக்கூடிய சூழலில் 2022-23 அதிமுக பொதுக்குழு முழுமையாக செய்தி சேகரிக்க அனுமதி அளிக்கப்பட்டது. ஆனால் கடந்த முறை நடந்த சச்சரவுகள் அனைத்தும் ஊடகங்களில் செய்தியாக்கப்பட்டதை தொடர்ந்து தற்பொழுது பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. பொதுக்குழு உறுப்பினர்கள் தலைமைக்கு எதிராக பேசிவிடக்கூடாது என்பதில் மிகவும் கவனம் கொண்டு இது தொடர்பான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இந்த பொதுக்குழு கூட்டமானது இன்றைய தினம் நடைபெற இருக்கிறது. இதுல பல்வேறு கட்டுப்பாடுகள் கட்சிக்குள்ளேயே இருப்பவங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது, என்ன கள நிலவரம்? கௌதமி வணக்கம். தற்போது அதிமுக பொதுக்குழு நடைபெறக்கூடிய அந்த இடத்தில் தான் நாம் இருக்கிறோம். முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு மிக கடுமையான கட்டுப்பாடுகள் இந்த அதிமுக பொதுக்குழுவிலே விதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இங்கு வரக்கூடிய செய்தியாளர்கள் உள்ளே சென்று செய்தி சேகரிப்பதற்கு அனுமதி கிடையாது. இதே கடந்த 2022-23 அந்த ஆண்டுகளில் பார்க்கும்போது செய்தியாளர்கள் உள்ளே சென்று செய்தி சேகரிப்பதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது. அதே போல இந்த முறை பொறுத்தவரையில நிர்வாகிகள் செலக்டிவாக சில பேர் மட்டும்தான், சுமார் 10 முன்னாள் அமைச்சர்கள் பேசுவதற்கான அந்த வாய்ப்பு மட்டுமே வழங்கப்படும் என்றும் தகவல் கிடைத்திருக்கின்றது. முன்னாள் அமைச்சர்களான வளர்மதி, அதே போல சி.வி. சண்முகம் உள்ளிட்ட அந்த முன்னாள் அமைச்சர்கள் சில பேர் இந்த நிகழ்ச்சியில மைக் மூலமாக அவர்கள் மேடையில் பேசுவார்கள் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. மற்றவர்களுக்கு பேசுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படாது என்றும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. காரணம், அனைவரிடமும் மைக் கிடைத்தால் அவர்கள் ஏதாவது பேசிவிடுவார்கள், சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்து விடுவார்கள் என்பதனாலே யார் யார் என்னென்ன பேச வேண்டும் என்பது குறித்து வடிவமைக்கப்பட்டு குறிப்பிட்ட சிலர் மட்டுமே பேசுவார்கள். அதில் குறிப்பாக முன்னாள் அமைச்சர்களான வைகை செல்வன், வளர்மதி, பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன், சி.வி. சண்முகம், அதே போல நத்தம் விஸ்வநாதன், கே.பி. முனுசாமி மற்றும் வேலுமணி, தங்கமணி, ஆர்.பி. உதயகுமார், அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் உள்ளிட்ட சுமார் 10 பேர் மட்டுமே உள்ளே பேசுவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. மற்றவர்கள் யாருடைய கைக்கும் மைக்கு செல்லாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவர்களுக்கு மைக்கு கிடைத்தால் அவர்கள் தோல்விக்கான காரணங்கள் உள்ளிட்ட கட்சியில் நிலவக்கூடிய குழப்பங்கள் உள்ளிட்ட பல விஷயங்கள் குறித்து பேசக்கூடும். அது வீண் சர்ச்சைகளை ஏற்படுத்தும். அது போன்ற குழப்பங்களோ சர்ச்சைகளோ தேவையில்லை என்று அதிமுக தலைமை கருதுவதாக நமக்கு தகவல் கிடைத்துள்ளது. ஏற்கனவே கள ஆய்வு கூட்டத்திற்கான ஏற்பாடு செய்யப்பட்ட போது பல மாவட்டங்களிலே சர்ச்சை வெடித்தது, வாக்குவாதம் நடைபெற்றது. மதுரை உள்ளிட்ட சில இடங்களில் கைகலப்பு கூட ஏற்பட்டது. எனவே அது போன்ற தேவையற்ற விஷயங்கள் எதுவும் நடைபெறக்கூடாது. இந்த பொதுக்குழு மிக அமைதியான முறையிலே நடைபெற்று முடிய வேண்டும். அதற்கு மூத்த அமைச்சர்களாக இருக்கக்கூடிய, முக்கிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய ஒரு சிலர் மட்டுமே பேச வேண்டும் என முடிவு செய்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. தீர்மானத்தை பொறுத்தவரையிலே சுமார் 20 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக மத்திய மாநில அரசுகளை கண்டித்து அந்த தீர்மானங்கள் அமையும் என்றும், மீனவர்கள் பிரச்சனை, விவசாயிகள் பிரச்சனை, அதே போல மதுரை டங்ஸ்டன் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு நடப்பு பிரச்சனைகள் குறித்து இந்த பொதுக்குழுவினுடைய தீர்மானத்தில் இடம்பெறும் என்றும் தகவல் கிடைத்திருக்கிறது. கடந்த ஜூன் மாதத்தில் அதிமுகவின் செயற்குழு கூட்டம் நடைபெற்று முடிந்த நிலையில் இந்த பொதுக்குழுவை பொறுத்தவரையில் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டமாக நடைபெறுகிறது. எனவே 2 செயற்குழுக்களிலும் நிறைவேற்றப்படக்கூடிய தீர்மானங்களுக்கு இந்த பொதுக்குழுவிலேயே அந்த அனுமதி என்பது கையொப்பம் என்பது பெறப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
கடந்த 2 பொதுக்குழுக்களின் போது சிறப்பு அழைப்பாளர்களுக்கு அனுமதி இல்லாமல் இருந்து வந்தது. இந்த முறை மீண்டும் சிறப்பு அழைப்பாளர்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 2200 பேர் பொதுக்குழு உறுப்பினர்களும் சுமார் 300 பேர் செயற்குழு உறுப்பினர்களும் கலந்து கொள்ளக்கூடிய நிலையில் 2100 பேர் சிறப்பு அழைப்பாளர்களாக வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய 4500 5000 பேர் இந்த செயற்குழு மற்றும் பொதுக்குழுவிலே பங்கேற்க இருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் அவர் 9 மணிக்கு வீட்டிலிருந்து புறப்பட்டு 10 மணி அளவில் இங்கே வந்து சேர்வார் என இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள். 10:15 மணிக்கு இந்த நிகழ்ச்சி தொடங்கும் என்றும் 2 மணி வரை இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான திட்டமிடல் செய்யப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக முதலில் முன்னாள் முதல்வர்களான எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோர் படங்களுக்கு அஞ்சலி செலுத்துவது தொடங்கி முதலில் இரங்கல் தீர்மானங்கள் வாசிக்கப்படும். அதிமுக சார்பில் இருக்கக்கூடிய முன்னாள் இருந்து பணியாற்றிய முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நிர்வாகிகள் ஆகியோருக்கு அந்த மறைந்தவர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்தப்படும் என்றும் அதனைத் தொடர்ந்து மற்ற நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது. பொதுக்குழு நடைபெறுவதை ஒட்டி இங்கே ஏராளமான அதிமுக தொண்டர்கள் குவிந்திருக்கிறார்கள். இந்த பொதுக்குழு நடைபெறக்கூடிய மண்டபத்திலிருந்து சுமார் 300 மீட்டர் தூரத்திற்கு வரிசையாக பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு இசை நிகழ்வுகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலே 10,000 பேருக்கு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 8000 பேருக்கு அசைவ விருந்து, 2000 பேருக்கு சைவ விருந்து என ஒரு பிரம்மாண்ட ஏற்பாடாக செய்யப்பட்டிருக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரையில் இந்த பொதுக்குழு ஒரு மிக முக்கியமான பொதுக்குழு என்று இங்கு வரக்கூடிய நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள். இன்று நடைபெறவுள்ள அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் உறுப்பினர்களுக்கு அதிக கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருப்பதாகவும் அதிமுக பொதுக்குழுவின் நிகழ்வுகள் குறித்தான உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.